பத்தி நீ இன்னுமா உயிரோடு இருக்க, ஆத்ததாக வந்த பிறகு போய் சேராம அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நீ எவருடைய கெடுத்திருக்க. அதனாலதான் அல்லாஹ் ஒன்ன இப்படி பண்ணிருக்கான்னு பேசக்கூடிய நெஞ்சம் கொண்டவர்கள் தான் ஊர்ல நிறைய பேர். அந்த எரியிற நெருப்புல என்ன ஊற்றுகிறது? கும்பத்த மனதை மேலும் காயப்படுத்துவது. இது மனிதர்களுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய இயல்பான சுபாவம். நபியின் மனைவி யாரோ ஒரு ஆளோடு இரவு தங்கிவிட்டு அவர் பகலில் புறப்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு வார்த்தையை நாலு பூசாம அவன் கட்ட வைத்தார். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த விஷயத்துல எப்பேற்பட்ட ஒரு பேணுதலை பெருமானார் கையாண்டு இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி அவங்க தன் மீது இப்படிப்பட்ட ஒரு பழி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு தாங்க முடியாத மன வேதனையாக உடல் ஒரு பக்கம் நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளம் ஒரு பக்கம் உடைந்து போய் அதனால கண்கள்ல தூக்கம் இல்லாமல் அவர்கள் மிகுந்த மனக்கவலைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இப்படி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? அவங்களை நீங்க விட்டு பிரிந்து விடுங்க. அவங்க அல்லாத மற்ற மனைவிமார்கள் உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு மன கஷ்டத்துக்கு ஏன் ஆளாகணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடம் இருந்து பிரிப்பதற்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த செய்தியில் அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள் மாதிரி ஒரு எண்ணம் வெளிப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தேகப்படல் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சந்தேகப்படல. உங்கள் மறைவுமார்களே உங்களுக்கு ஆக பிரியமாக இருக்கும் ஆயிஷாவை புரிவதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்வத்தும் மின்கும். நிச்சயமாக எவர்கள் அவதூறை கொண்டு வந்தார்களோ அவர்கள் உங்களினின்றும் ஒரு கூட்டத்தார்கள் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். அதை உங்களுக்கு தீங்காக நீங்கள் கருத வேண்டாம். பல் ஹுவ கைருல் லக்கும். அது உங்களுக்கு நன்மையானது. லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது பாவத்தில் நின்றும் அவர்கள் சம்பாதித்த ஒன்று. வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும். அவர்களில் யார் அந்த அவதூறின் மிகப்பெரிய விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டாரோ லகு அவருக்கு இருக்கிறது அதாபுல் அலீம். மிகப்பெரிய வேதனை இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நூறு சூறாவில் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உள்ள 10 ஆயத்துக்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கூறப்பட்ட அவதூறு சம்பந்தமாக இறங்கிய வசனங்களாக இருக்கின்றன. நயவஞ்சகர்கள் என்ற முனாஃபிகீன்கள் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை பரப்பினார்கள். அதன் மூலமாக அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருமை நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் உள்ள மிக நெருக்கமான அந்த நட்பை உடை தெரிய வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருந்தது.
அதன் மூலமாக அந்த இருவரையும் பிரிப்பதன் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தை பலவீனப்படுத்தி அதை பிளவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நாடியிருந்தார்கள். அதனால்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வேண்டுமென்றே ஒரு இட்டுக்கட்டை, ஒரு அவதூறை அவர்கள் சுமத்தினார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை அணைத்து அன்னையின் தூய்மையை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த தூய்மையை பறைசாற்றினார். அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கண்ணியத்தை அதிகப்படுத்தினார். அந்த இருவருடைய நட்பை, பெருமானார் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவருக்கு மத்தியில் இருந்த அந்த உண்மையான நட்பை அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்தினார். இஸ்லாமிய சமூகத்தை கட்டுக்கோப்போடு பண்படுத்தி வைத்தார் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தினுடைய வரலாறு என்ன என்று சொன்னால், ஹிஜ்ரி 6வது ஆண்டு பனுல் முஸ்தலக் என்ற கபீலாவோடு நடைபெற்ற ஒரு போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஷாபான் மாதத்தின் ஆரம்பத்தில் புறப்பட்டு சென்றார்கள். அந்த போருக்கு பனுல் முஸ்தலக் என்ற கபீலாவோடு நடைபெற்ற போர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதே நேரத்தில் கஸ்வத்துல் முரைசீர் என்ற ஒரு பெயரும் உண்டு. முரைசீர் என்பது தண்ணீர் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதியில் இந்த யுத்தம் நடைபெற்றதால் அதன் பெயரை குறிக்கின்ற வகையில் கஸ்வத்துல் முரைசீர். எவ்வாறு பகுதி என்பது ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு அருகாமையில் அந்த யுத்தம் நடந்ததால் அதை பதுருடைய யுத்தம் என்பதாக சொல்லப்படுகின்றதோ, அதே போன்று இந்த யுத்தத்திற்கு கஸ்வத்துல் முரைசீர் என்பதாக சொல்லப்படுகின்றன. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை நாடினால் அப்போது அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை தங்களோடு அழைத்து செல்வது என்பது அவர்களுடைய பழக்கமாகும். அதற்காக அந்த 9 நபர்களுடைய பெயர்களை எழுதி போட்டு அதில் யாருடைய பெயர் குலுக்கல் முறையில் வருகின்றதோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வது அவர்களுடைய சுன்னத்தாக, அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. பொதுவாக தாங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை, விரும்பிய ஒரு மனைவியை தங்கள் இஷ்டப்படி அழைத்துக் கொண்டு செல்ல முடியும். நபி அவர்கள் நினைத்தால் அப்படி செய்ய முடியும். அப்படி செய்தால் யாரும் எதையும் கேட்க முடியாது என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி என்ற அந்த இருவருக்கு மத்தியில் உள்ள அந்த வாழ்க்கை, அது ஒரு அருமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எந்த விதமான பிளவுகளும் ஏற்படக்கூடாது, அதில் எந்த விதமான பிணக்குகளும் ஏற்படக்கூடாது. அதற்கு காரணமாக மனஸ்தாபங்கள் அமைந்து விடக்கூடாது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கான எல்லா உரிமையும் தங்கள் கைவசத்தில் இருந்த பொழுதிலும் யாருடைய மனதையும் உடைத்து விடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் அந்த பெயரை எழுதி போட்டு யார் பெயர் வெளிப்படுகிறதோ அவர்களை அழைத்து செல்வது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு இந்த போருக்காக நபி அவர்கள் புறப்படும் பொழுது பெயரை எழுதி போட்டு வந்த அந்த நபர் யார் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் தான் வெளிப்பட்டது. அதனால் அவர்களை அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பனுல் முஸ்தலக் என்ற அந்த கபீலாவுடைய தலைவர் ஹாரிஸ் இப்னு அபீ லிரார் என்று சொல்லக்கூடியவர் மற்ற அரபு நாட்டு கபீலாக்களை ஒன்றாக இணைத்து ஒரு பெரும் படையை தயார் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் யுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. நபி அவர்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவரை அனுப்பினார்கள். அவர் அந்த விஷயத்தை அறிந்து அது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து செய்தியை சொல்ல அந்த காபிர்கள் படையை திரட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே நாம் அவர்கள் இடத்திற்கு சென்று அவர்களை எதிர்கொள்ள வேண்டும், அது நமக்கு இலகுவான ஒன்றாக இருக்கும் என்று கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோடு அங்கே செல்கிறார்கள்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த போரில் சஹாபாக்களோடு நயவஞ்சகர்களும் சேர்ந்து கலந்து கொள்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர்கள் மதீனாவுக்கு வெளியே நடந்த எந்த யுத்தங்களிலும் கலந்து கொள்வது பழக்கமாக இல்லை. ஆனால் அந்த யுத்தத்தில் அவர்கள் முதலாக ஒரு கூட்டத்தோடு அவர்களும் சேர்ந்து கலந்து கொள்கிறார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரைசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தங்கள் படையை முகாமிட்டு சஹாபாக்களை முறைப்படுத்தி போர் தொடுத்தார்கள். அந்த போரில் மிக எளிதான முறையில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். ஆடு மாடு ஒட்டகங்கள் என்ற ஏராளமான கனிமத்துடைய பொருள்களும் கிடைத்தது. அவ்வாறே சில நபர்களை நபி அவர்கள் கைது செய்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று போர்க்களத்திற்கு வந்தவர்கள் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியாக பிடித்துக் கொண்டு மதீனா முனவ்வராவுக்கு அவர்கள் திரும்புகின்றார்கள். அந்த கைதிகளில் ஒருவர் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் கைதியாக பிடிபட்ட அந்த சமயத்தில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியினுடைய பங்கில் அவர் வருகிறார். அவருக்கு உரிய ஒரு பெண்ணாக இந்த பெண்ணை அவரிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். அந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் எங்கள் கபீலாவுடைய தலைவருடைய மகளாக இருக்கிறேன். ஆகவே என்னை நீங்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று நபியிடத்திலே வேண்டுகோள் வைக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த பெண்ணுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டுமோ, பகரம் கொடுக்க வேண்டுமோ, அந்த பகரத்தை கொடுத்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொள்கின்றார்கள். அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த யுத்தம் நடப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு கனவு கண்டேன். வானத்தில் இருக்கின்ற சந்திரன் 2ஆக உடைந்து அதன் ஒரு பகுதி என் மடியில் வந்து அமர்வதை போன்று நான் ஒரு கனவு கண்டேன். அப்படியானால் இது மிக முக்கியமான ஒரு பின் விளைவை ஏற்படுத்தும் என்று நான் நம்பினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் அந்த கனவுக்கான பலன் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அல்லாஹ் தஆலா அண்ணலாரை என்னோடு இணைத்து வைப்பதற்கு தான் அந்த கனவை அவன் வெளிப்படுத்தினான் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களது பெயர் பர்ரா என்பதாக இருந்தது. அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் வந்து பர்ரா. பர்ரா என்று சொன்னால் நன்மை என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெயர்களை பெற்றோர்கள் வைத்த அந்த செயல் பெயர்களை மாற்றுவார்கள். பர்ராங்கிறது நல்ல பெயர் தான் என்று சொன்னாலும் அந்த பெயர் சில சமயங்கள்ல மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காக, அதாவது பர்ரா இல்லா அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா, வீட்டுல அவங்க இல்லாத நேரத்துல பர்ரா இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகிவிடும். அது சில சமயங்கள்ல சில சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பெண்மணியின் பெயரை ஜுவைரியா என்று மாற்றினார்கள். ஜாரியா என்றால் பெண் என்று அர்த்தம், ஜுவைரியா என்று சொன்னால் சின்ன பெண் என்று அர்த்தம். சில சமயத்துல சில இடங்கள்ல அந்த மாதிரி பேர் இருக்கிறது, சின்ன பொண்ணு அப்படின்னு அதுக்கு கூப்பிடுவாங்க. ஏமா அந்த சின்ன பொண்ணு இருக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில அப்படி பேர்லாம் இருந்திருக்கு. அதே போல அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, செல்ல பொண்ணு அப்படிங்கிற பெயரும் இருக்குது. அந்த சிறுமை, அந்த வார்த்தை ஜுவைரியா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா செல்ல பொண்ணு. செல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம தூய தமிழ்ல பேர் இருக்கு. இந்த ஜுவைரியாங்கிற பேரை தான் சுத்தமான தமிழ்ல சின்ன பொண்ணு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே போல செல்ல பொண்ணு அப்படிங்கிற இதுவும் வச்சிருக்காங்க. அதனால இந்த பெயர்கள் என்பது அந்த அடிப்படையில வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை எப்போதும் செல்லமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து ஜுவைரியா என்ற பெயர் வைத்தார்களா என்று தெரியவில்லை. அவங்களை திருமணம் செஞ்ச உடனே அன்சாரி சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் பார்த்தாங்க, இந்த அம்மா நபியுடைய மனைவி ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க கபீலாவை சார்ந்த ஆண்கள் பெண்கள் யார் நம்ம இடத்துல கைதிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம சம்பந்தகாரங்கள் ஆயிட்டாங்க, நபி அவர்களுடைய சம்பந்திகள் ஆயிட்டாங்க. அவங்களை நாம அடிமைகளாக வைத்தால் அது கண்ணிய குறைவாக ஆகிவிடும் என்று அவங்களாகவே எந்த பகரத்தை எதிர்பார்க்காமல் விடுதலை செய்து விட்டார். அப்படி விடுதலை செஞ்ச உடனே அந்த மக்கள் எல்லாரும் பெருமானாருடைய அந்த மாண்பு
சஹாபாக்களுடைய அந்த பண்புகளை பார்த்து வியந்தவர்களாக எல்லோருமே அந்த இடத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 700 நபர்கள். ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி அவர்கள் திருமணம் முடித்த காரணத்தினால் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட 700 நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அந்த பெண்ணுடைய தகப்பனார் ஹாரிஸ் இப்னு அபீ லிரா தன்னுடைய மகள் கைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து அவங்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வரும் பொழுது அவர் பெருமானாரை தேடி வருகிறார். அவருக்கு தெரியும் நாம தான் யுத்தத்துக்கு காரணமாக இருந்தோம், இப்ப நாம மதீனாவுக்கு போனா நம்ம தலை தப்பாது என்று தெரியும். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, பெருமானார் எப்பொழுதுமே பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள், நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் மதீனாவுக்கு வாரார். வரும் பொழுது தங்கள் மகளை விடுவிப்பதற்கு தேவையான புத்தகங்களை அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். மதீனாவுக்கு நெருங்கும் போது அவருக்கு என்ன வருதுன்னா, பெருமானார் பெரும் பண்புக்கு உரியவர்கள், நம்மள்ட பகரம் வாங்கித்தான் நம்ம பிள்ளைகளை விடுதலை செய்ய போறாங்களா என்ற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலே போதும், சும்மாவே விடுதலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு மலைக்கு பின்னால அந்த ஒட்டகத்தை எல்லாம் மறைச்சு வச்சுட்டு பெருமானாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி அங்க அடிமையாக கைதியாக இருக்கிற அந்த தருணத்துல நடக்கிற செய்தி இது. அப்ப எங்கள் மகளை நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு நீங்க என்ன பகரம் கொடுப்பீங்க அப்படின்னு. என்கிட்ட என்ன இருக்குது, போர்க்களத்துல நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையா, இருக்கா நான் என்ன கொடுக்கவா மாட்டேன் அப்படின்னு அவரு ரொம்ப பண்பாக பக்குவமாக பேசும்போது, அப்ப நபி அவங்க கேட்டாங்களா, அப்ப அந்த மலைக்கு பின்னால சில ஒட்டகத்தை மறைச்சு வச்சுட்டு வந்தீங்க, அது யாருக்குள்ளது அப்படின்னு. உடனே அவரை யோசிக்கவே இல்லை, ஷஹாதத்துடைய கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று. நான் அங்க மறைச்சு வச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியுதுன்னா அல்லாஹ் தான் உங்களுக்கு அதை அறிவிச்சிருக்க வேண்டும், எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இப்பொழுது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அதன் பின்னணியில எல்லா காரியங்களும் நடக்குது. ஆக மொத்தத்தில் அந்த யுத்தம் என்பது பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்து விட்டது என்பது வரலாறு சொல்லுகிறது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். எப்படி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார்களோ அது போன்று இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த ஒரு பெண்ணின் காரணமாக பல நூறு சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மரியாதை செய்வார்கள். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, மா ஆயிலமு இம்ராத்தன் ஆயிலம மின்கா பரக்கத்தன் அலா கோமியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களையே தன் சமூகத்தின் மீது மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வந்த ஒரு பெண்ணை நான் அறிந்ததில்லை, இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட அப்படின்னு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் புகழாரத்தை வழங்கினார்கள் என்று நாம் ஹதீஸுடைய கிதாபிலே பார்க்கிறோம். இப்படி அந்த யுத்தத்துல நடந்த பல நன்மைகளில் ஒரு முக்கியமான நன்மையாக இந்த விஷயம் அமைந்திருக்கிறது என்றாலும் அந்த யுத்தத்துலதான் இந்த அவதூறுக்கான அந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது. யுத்தம் முடிந்து அவர்கள் மதீனாவுக்கு திரும்பக்கூடிய அந்த வழியில ஒரு இடத்தில் இரவு தங்குவதற்காக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஏன்னா இரவெல்லாம் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. நள்ளிரவு தாண்டிய பிறகு அந்த உடல் கலைத்து விடும், அதுக்காக கொஞ்சம் ஓய்வு தேவை என்பதற்காக பின் இரவின் 3வது பகுதியில ஓய்வுக்காக வேண்டி அனுமதி கொடுப்பாங்க. அப்படி அனுமதி கொடுத்த அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் தங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து ஓய்வெடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு இடத்தை தேர்வு செய்து அவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சுய தேவைக்காக வேண்டி அங்கிருந்து அவர்கள் தனியே வெளியே கிளம்புகிறார்கள். தேவையை முடித்து விட்டு அவர்கள் திரும்பும் பொழுது யதார்த்தமாக தன்னுடைய கைகளால் கழுத்தை இப்படி தடவி பார்க்கும் போது அந்த கழுத்துல அணிந்திருந்த ஒரு பாசி மாலை, அந்த மாலையை காணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிர்ச்சி அடைந்து விட்டார். மாலையை காணும அப்படின்ட்டு மறுபடியும் அவர்கள் சென்ற இடத்திற்கே திரும்பி செல்கிறார்கள். அந்த மாலையை தேடுகிறார்கள், தேடி எடுத்து விட்டார்கள். ஆனா எடுத்துட்டு திரும்புறதுல கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நீங்க புறப்படுங்க, நம்ம இப்பவே அடுத்த நடந்தால்தான் சுற்றுமுறை தொழிலுக்கு இந்த இடத்தை அடைய முடியும், அங்கு தண்ணீர் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நாம் சென்றடைய முடியும்
அப்படின்னு சஹாபாக்களுக்கு கட்டளை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் புறப்படுவதற்கான ஏற்பாடு செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய பயணத்துல எப்படி வந்தாங்கன்னா, ஒட்டகத்துக்கு மேல ஒரு பெட்டி இருக்கும், பல்லாக்கு என்று சொல்லுகின்றவங்க, அது போல ஒரு பெட்டி, அதுக்கு உள்ள இருப்பவர்களை அது பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கும். பெரும்பாலும் பெண்களை அப்படிதான் அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. ஆகையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த பெட்டியில் உட்கார வைப்பாங்க. அந்த பெட்டியை தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சு கட்டுவதற்கு சில சஹாபாக்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெட்டிக்குள்ள வந்து உட்கார்ந்ததும் சஹாபாக்கள் வந்து அதை அப்படியே தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சு அதை நல்லா வலுவாக கட்டி விடுவார்கள். அப்புறம் கீழே இறங்க வேண்டும் அப்படிங்கிற இடம் வரும்பொழுது அதே நபர்கள் வந்து மறுபடியும் பெட்டியை அவுத்து கீழே இறக்கி வச்சிருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்கள் தேவைக்கு அவங்க வெளியில வந்துக்கிடுவாங்க. இது பழக்கமாக இருந்தது. இப்ப நபி அவர்கள் புறப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் வாராங்க. யார் அதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, பெட்டி இருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காணோம். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நபி அவர்கள் புறப்பட சொல்லி கட்டளையிட்டதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெட்டிக்குள்ள வந்து அமர்ந்து விட்டார்கள். இப்ப நம்ம தூக்கி வைக்க வேண்டியதான் நம்முடைய வேலை என்று 4 பேரும் சேர்ந்து அப்படி தூக்கும் போது அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. அந்த பெட்டியினுடைய கனம் அவங்களுக்கு தெரியல. உள்ள ஆள் இருந்தா அது என்ன கனமா இருக்கும், ஆள் இல்லைன்னா அது எப்படி கனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே காரணம் சொன்னாங்க. நான் அந்த நேரத்துல ரொம்ப ஒல்லியா இருந்தேன். நான் மட்டும் இல்ல, என் வயசுள்ள பெண்கள் எல்லாரும் ஒல்லியா இருந்தாங்க. கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க, உடம்பு போட்டுருவோம் அப்படின்னு பயந்து நாங்க கொஞ்சமா தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இப்பவும் பாருங்க, வீட்டுல திருமணம் முடிக்காத பிள்ளைங்க இருந்துச்சுன்னா காலையில ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ கிளம்புனா நம்ம 4 இட்லி வச்சு அவங்க 1 இட்லி தான் திரும்பாங்க. மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்தா அதை பாதி மிச்சம் வந்துடும். சில பிள்ளைங்க ரொம்ப விவரமா இருப்பாங்க. டிஃபன்ல மிச்சம் வந்து அம்மா திட்டுவாங்கன்னா அதை குப்பையில கொட்டிட்டு வெறும் டிஃபனை திருப்பி கொண்டு வந்துடும். ஏன்னா உடம்பு வச்சிடக்கூடாது அப்படின்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு போல தெரியுது. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அந்த காலத்துல அப்படிதான் என்ன செஞ்சாங்க, வந்து சாப்பிட்டாங்க. அதனால ஒல்லியா இருந்ததுனால அந்த உடம்புல கனம் இல்லை. 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து தூக்கும் பொழுது அவங்களுக்கு அதனுடைய இது புரியல, அவங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க தூக்கி வச்சு கட்டிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து படை புறப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய பாசி மாலையை தேடி கண்டெடுத்து தாங்கள் இருந்த இடத்திற்கு வந்து பார்த்தா அங்க ஒரு ஈங்குருவி இல்லைன்னு சொல்லுமா இல்லையா, யாரும் இல்லை. அதை அவங்க சொல்லும் போது எப்படி சொன்னாங்கன்னா, லா தாயும் வலா முஜிபி, வாழ் சொல்றதுக்கும் ஆள் இல்ல, ஏழு கேட்கறதுக்கும் ஆள் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆள் அறவதில்லாத இடமாக மாறிவிட்டது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாம உள்ளதான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நம்மளை தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பல பயணங்கள் மேற்கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க அதுக்கு ஏற்ப அந்த அனுபவத்துக்கு ஏற்ப என்ன செய்யறாங்க, அண்ணனே உட்கார்ந்துட்டாங்க. நம்மளை காணும் அப்படின்னா தேடி ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பும் போது நாம இந்த இடத்துல இருந்தால்தான் அவர் நம்மை பெற்றுக் கொள்வார். நாம போயிருந்தோம் அப்படின்னா அந்த காலத்துல தன்னிச்சப்படி போக முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி குறுக்குறுத்தலாம் அந்த காலத்துல கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். பல சமயங்கள்ல அது சரியான வழிகாட்டும், சில சமயத்துல நடு குளத்துல கொண்டு போய் விட்டுரும். குளத்தாங்கரைகிட்ட வந்த பிறகு அப்பவும் அந்த டிரைவர் யோசிப்பாரு, கரெக்டா தான் வழிகாட்டுது, ஒருவேளை தண்ணி தான் தெரியுது போல இருக்கு, வண்டியை இறக்கிடுவோம். அது முங்கின பிறகுதான் அவனுக்கு தெரியும் தப்பான இடத்த காட்டி இருக்குது அப்படின்னு. அந்த காலத்துல பாலை மணல்ல அப்படி நடக்கும் பொழுது எல்லாராலையும் கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு போக முடியாது. அதனால அந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமாக அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. கண்டிப்பாக நாம இல்லைன்னு தெரிஞ்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தேடி ஆள் அனுப்புவார்கள், அவர் வரும் வரை நாம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தவங்களுக்கு அப்படி கண் அசந்து தூங்கிட்டாங்க. ஒரு அதிகாலை பொழுது அந்த இரவு கழிந்து அதிகாலை விடிந்த அந்த நேரத்துல சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படிங்கிற சஹாபி வரார். எங்க இருந்து வராங்கன்னா அவரு பின்னால இருந்து வரார். சஹாபாக்கள் படையில வரும்போது நபியுடைய ஒரு பழக்கம் என்னன்னா,
படை புறப்பட்டது. நபி அவர்கள் ஒரே ஒரு ஆளை மட்டும் உட்கார சொல்லுவாங்க. நாங்க புறப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு நீங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு பின்னாலே வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஆளை நியமிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, யாராவது ஒருத்தர் வழி தவறினால் அவருக்கு உதவியாக அழைத்து கொண்டு வர முடியும். சிலருடைய பொருள்கள் தவறிகள் வரக்கூடிய வழியில அந்த பொருளை எல்லாம் எடுத்து சேகரித்து கொண்டு வருவதற்கு என்று நபி அவர்கள் ஒரு ஆளை நியமிப்பாங்க. அது பயணத்துல நபியுடைய ஒரு மரபாக ஒரு சொந்தத்தாக இருந்தது. அந்த அடிப்படையில அவர் ரொம்ப தாமதமாக புறப்பட்டவர். அதிகாலை விடிந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார். வந்து பார்த்தா கருப்பு நிற ஒரு உருவம். அவங்க ஏற்கனவே மேல கருப்பு நிற முழு நீள அங்கி, அதாவது போர்வை மாதிரி ஒன்று போத்திருந்தாங்க. அவங்க அந்த போர்வையை போத்தி இருந்தவங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையில இருந்த அந்த துணி கீழே நழுவி அப்படியே தூக்கத்துல இருக்கும்போது யாரோ இருக்காங்க அப்படின்னு அவர் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்று அறிந்து கொண்டதும் அவர் எந்த வார்த்தையும் சொல்லல. வார்த்தைகள் பேரை சொல்லியோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று சொல்லி எதுவும் சொல்லல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மட்டும்தான் சொன்னார். சப்தத்தை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழித்து விட்டார். முழிச்சது நமக்கு முன்னால ஒரு சஹாபி நிற்கிறாங்க. உடனே டக்குனு அந்த சீலை எடுத்த போது தங்கள் முகத்தையும் உடலையும் முழுமையாக மூடிக்கொண்டார். வந்தவரு, ஏன் இங்க வந்தீங்க, எப்படி நீங்க பின்தங்கினீங்க, எந்த வார்த்தையும் கேட்கல. ஒட்டகத்தை கீழே உட்கார வச்சாரு. ஒட்டகம் கீழே உட்கார்ந்தது. அதனுடைய காலை தன்னுடைய காலால் அழுத்தி அவரை முடித்துக் கொண்டார், அசையாமல் இருப்பதற்காக. ஆயிஷா ரலியல்லாஹு ஏறி ஒட்டகத்தில் உட்கார்ந்தாங்க. இவர் மறுபடியும் ஒட்டகத்தை எழுப்பினார். மூக்கல கயிறை பிடித்துக் கொண்டு முன்னால் நடக்க, அவருக்கு பின்னால் ஒட்டகம் வர, ஒட்டகத்துக்கு மேலே ஆயிஷா ரலியல்லாஹு இருக்க, எந்த பேச்சும் பேசாமல் அப்படியே மௌனமாக அவர்கள் விரைந்து நடக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அதிகாலையில பதிலுடைய நேரத்தில் புறப்பட்ட அவர்கள் தொடர் பயணம். பட்ட பகல் நடுப்பகல் நேரத்துல நபி அவர்கள் ஓய்வுக்காக எந்த இடத்தில் தங்கியிருந்தார்களோ அந்த இடத்திற்கு அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து வந்து சேருகிறார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்கேயும் நிற்கவும் இல்லை, எந்த பேச்சும் அந்த ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளவும் இல்லை. இப்ப படை இருக்கிற அந்த இடத்துக்கு நெருக்கமாக நாங்கள் வரும் பொழுது இந்த ரெண்டு பேரையும், முன்னால் வரக்கூடிய சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஒட்டகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்த்த நயவஞ்சகர்கள் அந்த இடத்திலேயே ஒரு நெருப்பை கொளுத்தி போடுகிறார்கள். ஒரு அவதூறுக்கான நெருப்பை போடுகிறார்கள். அதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களின் தலைவன். அவன் தான் முதல்ல பத்த வைக்கிறான். அவன் எப்படி வார்த்தையை பயன்படுத்தினான் என்றால், வல்லாஹி மா நஜத் மின்ஹு வலா நஜா மின்ஹா. இந்த இருவரில் யாரும் யாரை விட்டும் தப்பிக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை விட்டும் தப்பிக்கவில்லை. சஃபான் இப்னு முஅத்தல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட்டும் தப்பிக்கவில்லை. ஆக யாரும் யாரை விட்டும் தப்பிக்கவில்லை அப்படின்னு ஒரு சூசகமான ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் பயன்படுத்தி விட்டு அடுத்து அதை தெளிவாக சொல்கிறார். இம்ராத் நபிக்கும் பார்த்தல் மாரஜுலின், உங்க நபியின் மனைவி யாரோ ஒரு ஆணோடு இரவு தங்கிவிட்டு அவர் பகலில் புறப்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு வார்த்தைய நாவு பூசாம அவன் பற்ற வைத்து விட்டான். இந்த தீ பரவ ஆரம்பித்தது. இதை பரப்பியவர்களில் முனாஃபிக்குகளில் பலர்கள் உண்டு. அவங்க பேரு குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த பாவ செயல்ல அறிந்தோ அறியாமலோ ஒரு உண்மையான மூமின்கள் 3 பேர் அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஒருவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் மிஸ்தா பின் அசாசா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் ஆண்கள். மூணாவது ஒருத்தர் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி. இந்த 3 பேரும் தெரியாம அறிந்தோ அறியாமலோ அந்த தப்புக்குள்ள அவங்களும் விழுந்து அந்த அவதூறு விஷயத்திற்கு அவர்களும் உடன்பட்டவர்களாக அதை மற்றவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு சென்றவர்களாக அவர்கள் மாறி போனார்கள். ஊரெல்லாம் பரவிய செய்தி. அங்கிருந்து மதீனாவுக்குள்ள வந்து அந்த செய்தி அப்படியே பரவுது. ஊரெல்லாம் பரவுது. கிட்டத்தட்ட 1 மாச காலம் ஆயிடுச்சு. ஊரெல்லாம் பரவிய செய்தி
சம்பந்தப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காதுக்கு வரல. இந்த நயவஞ்சகம் கொளுத்தி போட்ட அந்த தீ பரவி தீ பிடிச்சி எரிந்து கொழுந்து எரிஞ்சுன்னு சொல்லுவோமா இல்லையா, அத மாதிரி பரவிய அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியுது. குர்துபியில ஒரு சம்பவம் இடம் பெறுகிறது. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது, இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. தெரியும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? எங்க அத்தா அபூபக்கருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. அவருக்கும் தெரியும். அவங்களுக்கும் தெரியுமா அப்படி. அப்ப எங்க அம்மா உம்மு ருமானுக்கு அவங்களுக்கும் தெரியும். அப்படியே அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், எங்க அத்தாவுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனா அவங்க கூட இது சம்பந்தமாக நம்மிடத்தில் எதையும் பேசிக்கொள்ளவில்லையே அப்படின்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு வருது. அது மாதிரி ஒரு மாதம் ஆகிவிட்டது, செய்தி ஊரெல்லாம் பரவிவிட்டது. ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அந்த செய்தி காதுக்கு வரல. சம்பந்தப்பட்டவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்த விஷயத்துல சஹாபாக்களுடைய கட்டுப்பாடு, மூமின்களுடைய பேணுதல் வெளிப்படுகிறது. அவங்க காதுக்கு செய்தி வந்துருச்சு, ஆனா அதை அப்படியே நம்ம வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமாக அப்படியே பரப்பிக்கிட்டே இப்ப அதான் நடக்குது. சம்பந்தத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னால செய்தியை பரப்புறதுல எல்லாரும் தீவிரமாக இருப்பாங்க. அது மாதிரி உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இன்னுமா தெரியாது அப்படின்ட்டே செய்தியை கிளப்பிக்கிட்டு செய்து போயிட்டே. அப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுல நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அலாதியான இன்பம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆளு ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டு ஓபன் சர்ஜரி பண்ணி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை நல விசாரிக்க போனவரை நல்லா இருக்கல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், ஆபரேஷனுக்கு பிறகு இப்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸா உணர்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எவன் குடியை கெடுத்தேன், எனக்கு பிரச்சனை வந்தது, நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்டது ஒரு குற்றம். நான் எவன் குடியை கெடுத்தேன், எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? நோயாளியை பார்க்க வந்த இடத்துல அவரை மேலும் பலகீனப்படுத்தி நீ இன்னுமா உயிரோடு இருக்க, ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு போய் சேராம அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நீ எவன் குடியே கெடுத்திருக்க. அதனாலதான் அல்லாஹ் ஒன்ன இப்படி பண்ணிருக்கான்னு பேசக்கூடிய நெஞ்சம் கொண்டவர்கள் தான் ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த எரியிற நெருப்புல என்ன ஊற்றுறது? துன்பத்த மனதை மேலும் காயப்படுத்துவது. இது மனிதர்களுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய இயல்பான சுபாவம். ஆனா அங்க பாருங்க, சஹாபாக்கள் அந்த விஷயத்துல எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்கன்னா, எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான், ஏன் பெருமானாருக்கே தெரிந்த செய்திதான். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்கல, அல்லது இப்படி ஒரு செய்தி வந்திருக்க உனக்கு தெரியுமான்னு கேட்கலன்னா, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த விஷயத்துல எப்பேற்பட்ட ஒரு பேணுதலை பெருமானார் கையாண்டு இருப்பார்கள். அதை தாண்டி ஒரு பெற்றோருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும். தன் மகளை பற்றி அப்படின்னு வரும் பொழுது அந்த மனசு கடந்து துடிக்கும். ஆனால் துடிச்ச அந்த நேரத்துல கூட சம்பந்தப்பட்ட மகள்கிட்ட இந்த விஷயத்தை நாம தெரியப்படுத்தி அவங்க சங்கடப்பட கூடாதே அப்படின்னு அதை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு பேணுதல். அதை தாண்டி அந்த மூமின்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம காலம் எப்படின்னா, நாம வழிய சென்று வரிசை கட்டி நின்று அந்த செய்தியை மறுபடி சொல்லி சொல்லி அவரை மனவேதனை படுத்திக்கிட்டே இருக்கிறது நம்ம சமுதாயம். இது பண்படாத மக்களுடைய நிலை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாசம் முடிந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாகவே அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு நாள் இரவு அவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக, அந்த காலத்துல இந்த மாதிரி பெண்கள் தேவையை கழிக்கிறதுக்காக வெளியில போகணும்னா இரவு நேரத்துல மகரிப் பிறகுதான் போவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற அடிப்படையில அந்த இரவு நேரத்துல வெளியில போறதுதான் பழக்கமாக இருந்துச்சு. அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போகும்போது அவங்களுக்கு துணைக்கு போகக்கூடியவங்க அந்த மிஸ்தா இப்னு அசாசா என்ற சஹாபியினுடைய அம்மா உம்மு மிஸ்தா என்று சொல்லக்கூடிய பெண்ணும் போவாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்க தூரத்து சொந்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சின்னம்மா வரிசையில் அந்த அம்மா இடம் பெறுகிறாங்க.
அந்த சின்னம்மாவுடைய மகன் தான் இந்த மிஸ்தா என்பவர். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்க ஒரு தூரத்து சொந்தம் அப்படிங்கிறனாலையும், அந்த அம்மாவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு மேல ஒரு அளப்பரிய பிரியம் இருந்ததுனாலையும், அந்த இறந்த நேரத்துல சுய தேவைக்காக வெளியே போகும்போது அந்த அம்மா கூட போவாங்க, கூடவே வருவாங்க. இது அவங்க அதை ஒரு குடும்பத்தை போல செய்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அவங்க போட்டிருந்த அந்த போர்வை, அந்த மிஸ்தா அந்த அம்மா போட்டிருந்த அந்த போர்வை அவங்களுடைய காலில் தட்டி இடறி கீழே விழுந்தாங்க. யதார்த்தமாக நடந்த விஷயம். கால் தட்டி அவங்க கீழே விழுந்த உடனே அது அவங்களுக்கு ஒரு வேதனைய, ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. அப்ப அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னால் இல்லாட்டி இன்னா இலேகி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லது அப்படி இல்லைன்னா நாம கோபத்துல என்ன செய்வோம், இந்த நாசமா போன போர்வை காலில் வந்தா விழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தைச மிஸ்தா அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய மகன் அந்த மிஸ்தா என்ற அந்த சஹாபிய மனசுல வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தைச மிஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்தா நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை விளங்கிக்கிட்டாங்க. மிஸ்தாங்கிறது அவங்க மகன். எந்த தாயாரும் நாம் அவ நாசமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யதார்த்தமாக போர்வை காலில் கட்டி அதனால எடறி விழுந்தது அது சாதாரணமா நடந்தது. அதுக்கு போய் அந்த மகனை திட்டுறது, ஒரு தாய் நாம் மகனை திட்டலாமா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் யாரு? பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, சஹாபியா இருக்கிறாரு, பத்ரியா இருக்கிறாரு என்று பல சிறப்புகள் அவர் இருக்கும்போது அவரை போய் இப்படி நாசமா போட்டோம்னு திட்டுறாங்களா அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கொடுக்க முடியாத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மாட்ட கேட்டாங்க, தசுப்பீன ரஜுலன் ஷஹீத பத்ரா, தசுப்பீன ரஜுலன் ஷஹீத பத்ரா, பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு மனுஷனையா நீ திட்டுகிறாய் அப்படின்னு அவங்க கோபத்துல கேட்கும் போது அந்த அம்மாவால அதை அதனால மறைக்க முடியல. அவங்க ஏற்கனவே அவங்க மகனை பெற்றது காரணமே இதுக்காண்டிதான். நான் பெற்ற மகன் நீ இந்த வேலையை பண்ணிருக்கிய அப்படின்னு மனசு நொந்திருக்காங்க நினைக்க. அதுலதான் அவங்க கோபத்துல தன் மகனை நாசமா போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவருக்கு பரிந்து பேசுகிற அந்த நிலையை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, அவன் என்ன வேலை பார்க்கறான்னு தெரியுமா அப்படின்னு உண்மையாக வெளிப்படுத்திட்டான். உங்களை அவதூறு சொன்ன நபர்கள்ல அவரும் ஒரு ஆளு அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைந்து, என்ன பத்தியா அவரா சொன்னாரு, அவர் சொன்னாராங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பத்தி இப்படியா அவர்கள் பறக்கிறாங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடைந்த உடனே அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்தாங்க பாருங்க, இன்னும் அந்த தலைகளை கூடி உடம்பு மேல முடியாமல் போயிடுச்சு. வேகமாக அங்கிருந்து விரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனேதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஒரு மாத காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு நடந்து கொண்ட அந்த விதங்களை அவங்க யோசிச்சு பார்க்கிறாங்க. இந்த ஒரு மாத காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்க்கிறாங்க. எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பழைய மாதிரி ஒரு பரிவும் ஒரு கனிவும் நபியுடைய வார்த்தைகள்ல வெளிப்படலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு முடியலன்னா ஒரு தாயம் போல முன்னால நின்று ஒரு சேவையாக நினைச்சு அவங்களுக்கு சேவைகள் செய்வது, அதுல பரிவும் கனிவும் பாசமும் வெளிப்படும். ஆனா இந்த கட்டத்துல உடம்பு முடியாம இருந்த இந்த கட்டத்துல வருவார்கள், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்புறம் அமைதியாக போயிடுவாங்க. அந்த பரிவு இல்ல, அந்த கனிவு இல்ல, அந்த பாசம் இல்ல, அந்த தாய்மை வெளிப்படல அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்தத இப்ப ஒப்பிட்டு வைத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த செய்தி அவங்களுடைய காதுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் சற்று வேறு மாதிரியாக நடக்க ஆரம்பித்தார்களோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, யோசிச்சாங்க. உடனே இது சம்பந்தமான முழு விவரத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எங்க அக்கா அம்மா தான் சரியான ஆள். அவங்கதான் ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக சொல்லுவார்கள் அப்படின்னு அவங்க அறிந்து கொள்ள விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததும், நான் எங்களுடைய தாய் தந்தையரை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேரம் வீட்டுக்கு போறாங்க.
அங்க போன உடனே தங்களுடைய அம்மா உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல, என் அம்மாவே, எதனால் மக்கள் என் மீது பழி போட்டு பேசுகிறார்கள்? பழி பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா ஏன் என்னை பத்தி அப்படி பேசினாங்க அப்படின்னு அவங்க அப்பாவியாக வந்து தன் அம்மாட்ட கேட்கும்போது, அப்ப என்ன காரணம் சொல்ல முடியும்? அதனால அவங்க மேலோட்டமாக ஒரு காரணம் சொன்னாங்க. எம்மா, ஒரு நபருக்கு பல மனைவிமார்கள் இருந்தா அதுல ஒரு மனைவி பேரழகியாக இருந்து பெரும் அன்புக்கு உரியவராக இருந்தா அவங்க மேல சில சமயங்கள்ல பொறாமைகள் விளத்தான் செய்யும், சில பழிச்சொல்கள் விளத்தான் செய்யும், மற்றவர்களுடைய பலவிதமான பேச்சுக்கள் விளத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இப்ப உன் மேல விழுந்திருக்குது, நீ எதுவும் பதட்டப்படாத அப்படின்னு அவங்க தன் மனசுக்குள்ள இருந்த கவலைகளை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு தங்கள் மகளுக்கான உண்மையான காரணத்தை எதுவும் சொல்லாம மேலோட்டமான ஒரு ஆறுதலை அவர்கள் சொன்னாங்க. அதை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனசு உடைஞ்சு போய், இப்படியுமா பேசுவாங்க? எப்படியோ பேசலாம், பொறாமையின் காரணமாக எப்படியோ பேசலாம், ஆனா அதுக்கு இப்படியா அப்படின்னு அவங்க நினைச்சு அப்ப அழ ஆரம்பிச்சவங்க விடிய விடிய ஒரு நொடி கூட தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். காலையில் அழுத நிலையில்தான் அவர்கள் எழுந்தார்கள். இப்ப இந்த விஷயம் இங்க நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி அவங்க தன் மீது இப்படிப்பட்ட ஒரு பழி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு தாங்க முடியாத மன வேதனையால் உடல் ஒரு பக்கம் நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளம் ஒரு பக்கம் உடைத்து போய் அதனால கண்கள்ல தூக்கம் இல்லாமல் அவர்கள் மிகுந்த மனக்கவலைக்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி இப்படி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அது சார்ந்த செய்தி ஏதாவது வழி வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு மாசம் தாண்டியும் எந்த வகையும் வரல. என்ன பண்ணலாம், ஊரெல்லாம் இந்த பேச்சு நடக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத தங்கள் புறத்துல இருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக தங்கள் குடும்பத்தில் மிக முக்கியமான நபர்கள் என்று கருதப்பட்ட இருவரை அழைக்கிறார்கள். ஒருவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேரையும் அழைத்து இது சம்பந்தமான ஒரு விஷயத்த அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகிறார்கள், அவங்க ஒரே வார்த்தையை சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற என்ன பேசணுமோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வயசு மூத்தவங்க உசாமாவை விட. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு 15 வயசுதான் இருக்கும். அதனால அந்த வயசுல என்ன பேசணுமோ அதுக்கு ஏற்ப ஒரு பேச்ச ரொம்ப அளவாக அவங்க பதில் சொல்றாங்க. யாரும் சொல்லலாம், அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்க மனைவி. அதோட ஒரு வாசகத்தை முடிக்கிறாங்க. இரண்டாவது சொல்ல வார்த்தை வலா நஅலம் இல்லா கைரா, நன்மையை தவிர நாங்க வேற எதையும் அறியவில்லை அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பதவியோட நோக்கம் என்ன, பெருமானாருடைய குடும்பத்தார்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிற செய்தியோட அவங்க முடிச்சுட்டாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபியை கேட்கும்போது அவங்க ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, யார சொல்லலாம், லம் யுலையிகல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்க மேல எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்த மாட்டார். இரண்டாவது விஷயம், வன் நிசாவு சிவாகா கசீர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய பெண்கள் இருக்காங்க. ரெண்டு விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லுகிறாங்க. மேலோட்டமா பார்த்தா அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க, அவங்களை நீங்க விட்டு பிரிந்து விடுங்க. அவங்க அல்லாத மற்ற மனைவிமார்கள் உங்களுக்கு 8 பேர் இருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க எத்தனை பேரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு மன கஷ்டத்துக்கு ஏன் ஆளாகணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடம் இருந்து பிரிப்பதற்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த செய்தியில் அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள் மாதிரி ஒரு எண்ணம் வெளிப்படும். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கம் எல்லாமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தேகப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சந்தேகப்படல. மாறாக அவங்களுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், பெருமானாரின் மனம் இப்பொழுது பெரும் வேதனைக்கு ஆளாகி இருக்கிறது,
அந்த வேதனை நிறைந்த சஞ்சலம் நிறைந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும். அதான் அவங்க மனசுல வச்சார். எல்லா ஹதீஸுடைய அறிஞர்கள் இந்த வாசகத்துக்கு பல கிதாபுகளை நான் பார்த்தேன். அறிஞர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மேலோட்டமான பதில் என்பது தவறான ஒரு கருத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. ஆனால் அந்தரங்கமான கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது அதுக்கு பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்கான வார்த்தையை தான் அவர்கள் மனதில் வைத்தார்கள். அதுல அவங்களுடைய நோக்கம் ஒருபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது போடப்பட்ட அந்த பழிச்சொல் அது உண்மையாக இருக்கும் என்றோ, எனக்கு அந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் இருக்குது என்று அவர்கள் ஒருபொழுதும் அந்த பக்கத்துக்குள்ள வரவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன அந்த வாசகத்தை நல்லா கவனிச்சா, முதல் வாசகத்தை லம் யுலையிக்கில்லாஹு அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த மாட்டான் அப்படின்னா, இந்த பழிச்சொல்லை உண்மையாக்கி உங்கள் மறைவார்களே உங்களுக்கு ஆக பிரியமாக இருக்கும் ஆயிஷாவை புரிவதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அதிலேயே அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல எவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இரண்டாவது வாசகம் என்ன சொல்லுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்ற ஒரு பெண்ணுக்கு கணவர் மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்கு நபியாக இருக்கிறார்கள், ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள். சமூகத்துல பிரச்சனைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் பொருத்தி போடுகின்றார் என்று சொன்னால், அந்த விஷயத்துல சாதக பாதகங்கள் இரண்டையும் ஆராய வேண்டும். சில சமயங்கள்ல சமுதாயத்தில் நலன் நாடி நமக்கு நஷ்டத்தை தருகின்ற ஒரு விஷயத்தை நாம் முடிவாக அறிவிப்பதிலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயமாக அல்லாஹ்வுடைய முடிவு எதுவும் இறங்காத பட்சத்துல பிரச்சனையை சுமூகமாக்குவதற்காக நீங்கள் வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் பிரியலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை அவங்க கொடுத்தது இந்த சமூகத்தின் மீது அவங்களுக்கு இருந்த அக்கறையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கடுத்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க நோக்க நீங்க ஆயிஷாவை கழட்டி விட்டுருங்க அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஆனா அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை தான் அவங்களுடைய தூய்மையான எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் மேலும் அதிக விவரம் உங்களுக்கு தேவைப்படும் என்றால், ஆயிஷாவுடைய நிழலாக தெரிகின்ற அவங்களுடைய அடிமை பெண் பரீராவை கூப்பிட்டு கேளுங்க. அவங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்கள். ஏனென்றால் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க அவங்கள்டையும் மேலதிகமான விவரத்தை கேட்கலாம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த வார்த்தையில எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதனாலதான் பின்னால ஒரு காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்க மேல சுமத்தப்பட்ட அவதூறு விஷயத்துல அலியும் உடன்பட்டார் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, பல், ஒரு பொழுதும் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கால அலைய முசல்லமன் பீஷானியா, அவர் இந்த விஷயத்துல பொறுப்பை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டவராக மாறிவிட்டார். இந்த விஷயத்துல பொறுப்பை அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒப்படைத்து விட்டவராக மாறிவிட்டார் அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அவன் என்ன முடிவை தருகிறானோ அந்த முடிவை மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாரோ சொன்னாங்க என்பதற்காக நான் அதற்கு உடன்பட மாட்டேன். நாம் அறியாமல் போகலாம், நபி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் போகலாம். ஆனா எல்லாம் தெரிந்த ஒருவன் அல்லாத ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த விஷயத்தில் அவன் முடிவு செய்வான், அவன் முடிவை நான் ஏற்கிறேன் என்ற பொறுப்பு அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். இது உண்மையா பொய்யா அவதூறா இருக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவர் நுழையவில்லை. அதனால அவர் மனசு முதல்ல சலாமத்து பெற்ற மனசாக இருந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அலி ரலியல்லாஹுடைய அந்த வார்த்தையின் நோக்கம் அண்ணலாருக்கு ஆறுதல் தர வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பரீராவை கூப்பிடுறாங்க. அந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அடிமை பெண்ணை அழைத்து
உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக வேறு ஏதாவது எண்ணங்கள் உண்டுமா அப்படின்னு இந்த அவதூறு விஷயத்த மனசுல வச்சு கேட்கும்போது அந்த அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு கேட்காங்க, நாயகமே அது சின்ன பொண்ணு. அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க, நாயகமே ஆயிஷா ஒரு சின்ன பொண்ணு, பரீரா வந்து வயசு ரொம்ப பெரிய வயசு உள்ளவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சின்ன பொண்ணு. பரீராவுடைய வயசுக்கும் ஆயிஷாவுடைய வயசுக்கும் மத்தியில பார்த்தா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான ஒரு வேறுபாடு இருக்கிற வயசு. அது சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு அப்படிங்கிறதே எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிட்டாங்க. அதை சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு சின்ன பொண்ணு அப்படின்னா, மாவை குழச்சி சப்பாத்தி போடுறதுக்காக ரொட்டி போடுறதுக்காக மாவை குழச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருப்பாங்க. அத வெயில்ல வச்சா புளிக்க வைப்பாங்க, அதுக்காக வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான். நாம கண் அயர்ந்தால் ஆட்டுக்குட்டி வந்து தின்னுட்டு போயிடும், கோதுமையை கழுவி காய வைக்கணும். நாம கண் அயர்ந்தால் ஆட்டுக்குட்டி வந்து தின்னுட்டு போயிடும் தெரிஞ்சாலும் அதை காய வச்சுட்டு உட்கார்ந்து தூங்கிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணா அப்படின்ட்டு அவங்க சொன்ன உடனே அந்த வார்த்தைக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் இருக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆலோசனை நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருந்தது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவாக சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி ஏற்படும். அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.